அமெரிக்காவில் நிலைமை மோசமாகிக் கொண்டிருப்பதை பல தகவல்களும் காட்டுகின்றன. பல பிரபலங்கள் அமெரிக்காவை விட்டு வெளியேற ஆரம்பித்திருக்கின்ற செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ரோசி ஓ'டொனல் என்ற நகைச்சுவை நடிகை மற்றும் முன்னாள் டோக் ஷோ தொகுப்பாளராகவும் கூட அவர் உலக புகழ்பெற்ற ஒரு தொகுப்பாளராகவும் விளங்கியவர் ரோசி ஓ'டொனல். அவருக்கு இப்பொழுது வயது 62. அமெரிக்காவை விட்டு தான் அயர்லாந்துக்கு குடிபெயர்ந்த இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்பினுடைய தலைமையிலான அமெரிக்க வாழ்க்கை என்பது ஒரு கடினமான போக்கை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இதனால் அமெரிக்காவில் தன்னுடைய வாழ்க்கையை தொடர விருப்பமில்லை என்று தெரிவித்து அவர் அயர்லாந்துக்கு செல்வதாக குறிப்பிட்டிருக்கின்றார். மார்ச் 11ஆம் தேதி வெளியிடப்பட்டிருக்கின்ற டிக்டாக் வீடியோவில் ஓ'டொனல் அவர்கள் தன்னுடைய 12 வயது மகள் டகோட்டாவுடன் ஜனவரி 15 அன்று அயர்லாந்துக்கு தான் குடிபெயர்ந்து விட்டதாக தெரிவித்திருக்கின்றார். அங்கு மக்கள் மிகவும் அன்பாகவும் பரிவுடனும் இருக்கின்றார்கள் என்றும் மிகவும் வரவேற்கப்பட்ட உணர்வு தனக்கு ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். இதற்கு தான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டு இந்த வீடியோ பதிவை வெளியிட்டிருக்கின்றார். Well, hey everybody, it's me, Rosie O'Donnell, star of the Flintstones. It's Tuesday all day, as my nana would say. And I'm here in Ireland. And it's beautiful and warm. Not physically, it's actually quite cold. Moved here on January 15th. And it's been pretty wonderful, I have to say. In the process of getting my Irish citizenship, as I have Irish grandparents, and although I was never someone who thought I would move to another country, that's what I decided would be the best for myself and my 12-year-old child. And here we are. ஒரு நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று தான் ஒருபோதும் நினைத்ததில்லை என்றும், ஆனால் இது தனக்கும் தன்னுடைய 12 வயது மகளுக்கும் சிறந்த முடிவாக இருக்கக்கூடும் என்று கருதி எடுத்த முடிவு இது என்றும் அவர் இந்த முடிவு குறித்து அறிவித்திருக்கின்றார். அமெரிக்காவை விட்டு வெளியேறுவதற்கான காரணத்தையும் அவர் விளக்கி கூறியிருக்கின்றார். அமெரிக்காவில் சம உரிமை அனைவருக்கும் பாதுகாக்கப்படும் போதுதான் தான் அமெரிக்காவுக்கு மீண்டும் திரும்புவது பற்றி சிந்திப்பேன் என்ற ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஜேம்ஸ் கேமரோன், எலன் டிஜெனரஸ் போன்ற பிரபலங்களைப் போல் அமெரிக்காவை விட்டு வெளியேறியிருக்கின்ற ஓ'டொனல் அவர்கள் அயர்லாந்தில் தன் புதிய வாழ்க்கையை தொடர்வதாக குறிப்பிட்டிருக்கின்றார்.